ஸோ 2025 பார்த்தீங்கன்னா ஒரு பீரியோடிக் ஆக்ஷன் அட்வென்ச்சர் படமாக எடுக்கப்பட்ட டெசர்ட் வாரியர் அப்படிங்கிற திரைப்படம் இப்போ லைன் கேட் OTT ஆப்ல தமிழ் டப்பிங் ஸ்ட்ரீமிங் பண்ணியிருக்காங்க. இந்த படத்தோட ரன் டைம் 2 hours 7 minutes கிட்ட வருது. IMDb ரேட்டிங் 10க்கு 4.3 கொடுத்துருக்காங்க. சரி, கதை அப்படின்னு பார்க்கும்போது இந்த படத்தோட கதைக்களம் 17th centuryல அரேபியால நடக்கிற மாதிரி காமிக்கிறாங்க. இதுல நம்ம படத்தோட ஹீரோயின் பார்த்தீங்கன்னா ஒரு மன்னருக்கு வப்பாட்டியா கூடிய சுச்சுவேஷன்ல இருந்து எப்படியோ தப்பிச்சு நம்ம ஹீரோ கிட்ட இவங்க பார்த்தீங்கன்னா ஹெல்ப் கேட்டு வராங்க. ஸோ நம்ம ஹீரோவுமே ஒரு சில கண்டிஷன் ஒத்துக்கிட்டு இவங்களுக்கு ஹெல்ப் பண்றாரு. ஆனா இவங்க கூட்டிட்டு போயிட்டு விட சொன்ன அந்த கிராமத்துல நம்ம ஹீரோ ஒரு திருடன் அப்படின்ற காரணத்தினால இவனை பாத்தீங்கன்னா அடிச்சு விரட்டுறாங்க. பட் இருந்தாலுமே மன்னர் அனுப்பின ஆட்கள்ல ஒரு சில நபர்கள்லாம் சேர்ந்து நம்ம ஹீரோனுக்காக அந்த கிராமத்துல இருக்கிற எல்லா மக்களுமே பாத்தீங்கன்னா கொலை பண்ணிடுறான். இதுக்கு மேல நாம இந்த கிராமத்துல இருந்தோம் அப்படின்னா இவங்களுக்கு தான் ப்ராப்ளம் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோயின் அங்கிருந்து தப்பிச்சு போக முயற்சி பண்றாங்க. இதுக்கப்புறம் அவருடைய லைஃப்ல நடக்கக்கூடிய ப்ராப்ளம் என்ன, உண்மையிலே இவங்க வந்துட்டு யாரு கிடைச்சானாச்சு அப்படின்றது அந்த படத்தோட ஸ்டோரியா இருக்கு. மெயினா இந்த படத்துல ஒரு சில சீன்லாம் பார்க்கும்போது கோட் சீரிஸை பார்த்தமான ஃபீல் கண்டிப்பா கிரியேட் ஆகும். அது மட்டும் இல்லாத படம் ஃபுல்லாமே பாத்தீங்கன்னா அந்த பாலைவனத்தெல்லாம் காமிச்சிருப்பாங்க. ஸோ அதெல்லாமே கொஞ்சம் வித்தியாசமா இருந்துச்சு. அதை விட மெயினா படத்துல வரக்கூடிய ஒரு ஆக்ஷன் சீக்வன்ஸுமே பாத்தீங்கன்னா சும்மா தரமா இருந்துச்சு அப்படின்னே சொல்லலாம். மேக்கிங் வைஸ் அப்படின்னு பார்க்கணும். சரி, இந்த படம் ஃபுல்லாமே அந்த 17th centuryக்கு ஏற்ற மாதிரியான செட் ஒர்க் எல்லாமே பாத்தீங்கன்னா விஷுவலா ரொம்ப அழகா இருந்துச்சு. பட் இவங்க படத்தோட ஸ்டார்டிங்ல ஒரு தரமான படம் பார்க்க போறோம் அப்படின்னு ஃபீல் கிரியேட் பண்ணாலுமே போக போக பாத்தீங்கன்னா ஸ்கிரீன் பிளேல ரொம்பவே வச்சிருக்காங்க. தென் ஸ்டோரியுமே பாத்தீங்கன்னா படம் பார்க்குற ஆடியன்ஸுக்கு அந்த அளவுக்கு எல்லாம் புரியவே மாட்டேங்குது. ஏதோ தானம் தான் சொல்லி வச்சிருக்காங்க. இது எல்லாத்தையும் விட மெயினா படத்தோட ஸ்டார்டிங்ல அதுக்கப்புறம் கிளைமேக்ஸ் இந்த ரெண்டுலயுமே தான் பாத்தீங்கன்னா ஆக்ஷன் சீக்வன்ஸ் அப்படிங்கிறது ஓரளவுக்கு நல்லாவே இருக்கும். பட் இந்த மிடில் எல்லாமே பாத்தீங்கன்னா பயங்கர போரிங்கா இருக்கு. ஓவரால் இந்த படத்தோட ஸ்டோரி தென் ஸ்கிரீன் பிளே இந்த ரெண்டுத்தையுமே இவங்க இன்னும் நல்லா பெட்டரா பண்ணியிருந்தாங்க அப்படின்னா இந்த படம் ஒரு தரமான எபிக் டிராமா வந்திருக்கும். பட் ஸ்டில் இந்த படத்தை ஒன் டைம் ட்ரை பண்ணி பாருங்க. இப்போ லைன் கேட் OTT ஆப்ல தமிழ் டப்பிங்கோட ஸ்ட்ரீமிங் பண்ணிருக்காங்க. தமிழ் டப்பிங்குமே இன்னும் கொஞ்சம் பெட்டரா பண்ணியிருக்கலாம்.